ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில நேரத்தில் நீ பயப்படுவதெல்லாம் சரிதான். இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உனக்கு சொல்றேன். எது மீது நீ ஆசை வைக்கிறியோ, எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு பிடிவாதமா கேட்கிறியோ, அந்த விஷயம் நிச்சயமா உனக்கு நடக்கும். எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில விளையாடிட்டாங்க. அதனாலதான் உனக்கு யாருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் பயமா இருக்கு. ஏன், உன் வாழ்க்கையிலே ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது விஷயம் தப்பா நடந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கு. பயப்படாத. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடாது. பிரச்சனைகள் விலகதான் செய்யுமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில பிரச்சனைகள் கூடவே கூடாது. எத்தனை நாள் தான் உன்னையே நான் கஷ்டப்படுத்திட்டு இருப்பேன். எத்தனை நாள் தான் உன்னுடைய வாழ்க்கையில வலியையும் வேதனையையும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வலி வேதனைக்கெல்லாம் இனி இடம் இல்லை. நல்ல காலம் வரும் நேரம் வந்துட்டு உனக்குன்னு ஒரு சுப செய்தி, சுப நிகழ்வு நடக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்துட்டு, இதுக்கு பிறகு ஏதாவது ஒண்ணு நினைச்சு குழப்பிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நீதான் உன் வாழ்க்கையில தப்பு செய்ய போற அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். எந்த தெய்வமும் யாருக்கும் தவறான ஒரு வழியை காட்டாது. அப்படியே ஒரு தெய்வம் உனக்கு காட்டுதுன்னா நீ நிச்சயமா சொல்ற அது தெய்வமா? அதனாலதான் சொல்றேன், தெய்வம் என்னைக்குமே யாருக்குமே வாழ்க்கையில இது கெட்டு போயிடும் அது கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. மனுஷங்க தான் அப்படி நினைப்பாங்களே தவிர எந்த தெய்வமும் அப்படி நினைக்கிறது இல்லை. காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில இன்பத்திலையும் துன்பத்திலையும் யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா எல்லா விஷயத்திலையும் நான் உனக்கு துணையா இருக்க போறேன். நான் உனக்கு பல மடங்கான சக்தியையும் பல மடங்கான இன்பத்தையும் உனக்கு தரப்போறேன் அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை கஷ்டப்படுத்தினதுனாலதான் எல்லாம் தப்பா நடக்குமோன்னு நினைக்கிறேன். ஆனா நான் மட்டும் சொல்றேன், நிச்சயமா உன் வாழ்க்கையில தப்பா ஒன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே சரியா அமைச்சுக்கிட்டு இருக்கும் போது, அதுவும் தெய்வமா இருக்கிறன்னா சரியா எல்லா விஷயத்தையும் அமைச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரு நடுவுல வந்து எந்த ஒரு மனுஷன் வந்து உனக்கு துன்பத்தை கொடுத்துட முடியும்? நீயே சொல்லு பார்க்கலாம். தெய்வம் நிச்சயமா உனக்கு நல்வழிதான் நடத்துமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த தெய்வமும் கெட்ட வழி அப்படிங்கிறத காட்டிடாது. அதனால தெய்வத்தை நம்புங்க. அதிகமா மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்ததுலாம் போதும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையில எதையும் விட்டுறாத. நீ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க காரியத்துல வெற்றி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குமே தவிர துன்பம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்காது. எத்தனை நாள் தான் உன் வாழ்க்கையிலையும் நீ கஷ்டப்படுவ சொல்லு பார்க்கலாம். உனக்குன்னு ஒரு சந்தோஷத்தை நான் கொடுக்கணும்ல, உனக்குன்னு ஒரு மனபாரத்தை கொடுக்கணும்ல. எதற்கெடுத்தாலும் கவலைகளோட இருக்காதீங்க. நான் உங்களுக்கான தீர்வுகளை காட்டுகிறேன். நிச்சயமா தெய்வம் உங்களை எந்த இடத்துலயும் அசிங்கப்பட வச்சிடாது. எந்த இடத்துலயும் உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிலையில்லாத ஒரு விஷயத்தையும் கொடுத்துடாது. உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை நீக்கி சந்தோஷம் அப்படிங்கிற ஒண்ணு நிச்சயமா தெய்வம் தரும். படாத பாடுபடுத்தி உன்னை நீ நினைக்கிற படாத பாடுபடுத்தி எடுத்துட்டு என்ன தெய்வம் கொஞ்ச நாள்ல எனக்கு என்னதான் ஆக போதோ, என்னுடைய வாழ்க்கையில நித்தம் கஷ்டத்தை மட்டுமே தருது அந்த தெய்வம் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நான் மட்டும் உனக்கு ஒண்ணு சொல்றேன், எந்த நிமிஷமும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இனிமே அப்படி ஒண்ணு உன் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னா அது நல்லதா மட்டும்தான் இருக்கும். இதுவரைக்கும் நீ கண்ட கனவுகள், அதாவது எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்க இந்த விஷயம் நடக்கணும் அந்த விஷயம் நடக்கணும்னு, இது வரைக்கும் நீ கண்ட கனவுகள் எல்லாம் அப்படியே தள்ளி போயிட்டு இருந்தது. இதுக்கு மேல உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிலையிலும் சரிதான், எல்லா விஷயத்திலையும் சரிதான். உன் வாழ்க்கையில தப்பான ஒரு விஷயம் நடக்க போகுது, தப்பான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீ ஆசைப்படுறத கொடுக்கறதோ, நீ ஏக்கத்தோட நின்றுகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தரதும்
என்னுடைய பொறுப்பு. ஏக்கங்கள் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி, அதாவது எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்றல, எல்லாருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நிச்சயமா தீரும். நிச்சயமா உன் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நீ கஷ்டப்படுறியோ அந்த கஷ்டம் எல்லாம் இனி ஒரு நாளுக்கும் ஒரு பொழுதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுக்குமே சரிதான். கஷ்டம் அப்படிங்கிறது உன் வாழ்க்கையில இருக்காது. கஷ்டம் இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா எல்லாரும் ஒண்ணு காட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது அதாவது இப்ப எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நினைக்கிறாங்க, கஷ்டமா இருக்கும், கஷ்டப்படுறா, இவ்வளவு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இதுக்கு மேல எப்படி நினைப்பாங்கன்னா உன் வாழ்க்கையில இனிமே கஷ்டம் வரப்போறது இல்லை. அதனால இவ எவ்வளவு கஷ்டப்பட்டா, ஆனா அது அத்தனைக்கும் நல்ல தீர்வு கிடைச்சிட்டே அப்படிங்கிற மாதிரியான விஷயம் உன் வாழ்க்கையில நடக்கும். அதாவது உன்னை பார்த்து வாழ்ந்தா கஷ்டப்பட்டாலும் இவளுடைய வாழ்க்கை மாறிட்டு இவருடைய வாழ்க்கை மாதிரி தான் இருக்கணும், இவருடைய வாழ்க்கை மாதிரி தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களே ஆசைப்படுற மாதிரி உன் வாழ்க்கை அமையும். நிச்சயமா அமையும். இது சும்மா பேச்சுக்காகவோ, நிச்சயமா இது உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காகவோ நிச்சயமா கிடையவே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம்னு ஒன்று வரும், அதிசயம்னு ஒன்று வரும். நீ கேட்குற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு உனக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு உனக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கைய நான் அமைச்சு தரேனா இல்லையான்னு மட்டும் பாரு. நாளையிலிருந்தே உன் வாழ்க்கையில நிறைய மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை நாள் தான் நீயும் கவலைப்பட்டுக்கிட்டு, எத்தனை நாள் தான் மனசுல வேதனையை சுமந்துக்கிட்டு, எத்தனை நாள் தான் பாரத்தோட இருப்ப. எல்லாத்துக்கும் நிச்சயமா தீர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் இருக்கேன் உனக்காக. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் நிச்சயமா துணையா இருப்பேன். கவலைகள் அப்படிங்கிற ஒண்ணு தேவையில்லை. சந்தோஷம் அப்படிங்கிற ஒண்ணு வரும்போது அது எடுத்துக்கிறதுக்கான வழிய பாருங்க. நிறைய நாள் துவண்டுட்டேன், இனிமே துவழ மாட்டேன். நிச்சயமா சந்தோஷம் வரும், நிச்சயமா எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நான் கேட்டதுக்கு நீ என்னென்னலாம் என்னிடம் கேட்டாயோ, நீ கேட்ட அத்தனைக்கும் நிச்சயமா ஒரு நல்லதொரு தீர்வையோ நல்ல விஷயத்தையோ நானே கொண்டு உன் வாழ்க்கையில சேர்ப்பேன் அப்படின்னா பார்த்துக்கோயேன் எவ்வளவு பெரிய மாற்றம்லாம் உன் வாழ்க்கையில வரப்போகுதுன்னு. இது வரைக்கும் பொறுத்துரு, எல்லா விஷயத்துக்கும் பொறுத்துரு அப்படின்னு சொன்ன இந்த சாய் உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னு சொன்னா நீ நம்பிதானே ஆகணும். நம்பு. ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க, ஒரே ஒரு நாள் பொறுத்துக்க. நிச்சயமா நீ பொறுத்திருக்கிறதுக்கான, நீ கேட்கறதுக்கான அனைத்து விதமான அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்க்கையில நிச்சயமா அமையும். யாரு வேணாலும் தடுக்க பார்க்கலாம். ஆனா நான் நிச்சயமா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது உன்கிட்ட கொண்டு சேர்த்துருவேன். அந்த விஷயம், அதாவது நீ கேட்குற விஷயம் எவ்வளோ பக்கத்துல இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உன்கிட்ட நான் நாளைக்கே சேர்ப்பேன். தைரியமா இரு. எவ்வளவு நாள் தான் பயந்துட்டு இருக்க போற? தைரியமா இரு, சந்தோஷமா இரு. எல்லாம் நல்லதே நடக்கும். காலம் முழுக்க உனக்கு நிச்சயமா அற்புதமும் அதிசயமும் நிச்சயமா நடக்கும். தோல்விகள் இல்லை, வெற்றி தான். நிச்சயமா நான் மனசை மாத்துறேன், நான் நல்ல விஷயத்தை நடத்துறேன். நான் உனக்கான விஷயம் எல்லாத்தையுமே நான் நடத்தி வைக்கிறேன். புரிஞ்சுதா? எனக்கு உன்னை விட இங்கு எதுவும் முக்கியம் இல்லை. என்னை நம்பி வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிச்சயமா நான் நல்லது அப்படிங்கிறத செஞ்சு வைப்பேன். நம்புங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.